வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டின் அரசியல் எந்த முட்டுச்சந்தில போய் முட்டிட்டு நிக்க போதோ தெரியல, வேற லெவலா இருக்கு. இதுல தாவேகாவினுடைய கட்சிக்குள்ள அசுர பலத்தோடு திரிசா அவர்கள் வளர்ந்து வருகிறார். போன 2026 சட்டமன்ற தேர்தலில் 43 கேண்டிடேட் திரிசாவினுடைய ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறாங்க. அதுல 36 பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க, 6 பேர் அமைச்சர்களாகவும் ஆயிருக்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திரிசாவினுடைய நெருக்கமான தோழிக்கு அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட நேரடியான அரசியலுக்குள்ள திரிசா வரப்போறாங்க. என்ன நடக்குது தோழர்கள்? திரிசா தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மைய புள்ளியா இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியில அவங்க பேசு பொருளா மாறிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள திரிசா அரசியல்ல ரொம்ப கவனமா ஆடுபுலியாட்டம் ஆடிட்டு இருக்காங்க. 2-3 விஷயம் சொன்னீங்கன்னா, நீங்க புள்ளிகளை இணைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு படம் கிடைக்கும். நீங்க ஓட்டு போடுறப்ப திரிசா அவர்கள் ஓட்டு போட போன போது அங்க இருந்த தாவேகாவினர் என்ன முழக்கமிட்டாங்க? நம்ம முழு வீடியோ போட்டிருக்கோம். இளம் தலைவர் திரிசா வாழ்க, இளம் தலைவர் திரிசா வாழ்க அப்படின்னு கடுமையான முழக்கத்தை போட்டாங்க. உடனே அந்த அம்மா ஐன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2வது, விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற போது முன்னாடி வந்து உட்கார்ந்தது மட்டும் இல்ல, கை காட்டி, நீங்க ஒரு நண்பரா ஒரு தோழியா வந்து உட்கார்றீங்கன்னா நீங்க கையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நேரம் வந்து உங்க சீட்ல உட்கார்ந்துட்டு உங்க நண்பர் பதவி ஏற்கிறத பார்த்து கை தட்டிட்டு சந்தோஷப்பட்டு அழுதுட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகலாம். ஆனா வந்த உடனே எல்லா ரசிகர்களையும் பார்த்து, கட்சி நிர்வாகிகளை பார்த்து, தொண்டர்களை பார்த்து கை அசைச்சாங்க. இது ஒரு பேசு பொருளா மாறிச்சு. அப்புறம் நிறைய போனாங்க வந்தாங்க, எல்லாம் இருக்கட்டும். நேத்தைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மதுரையில ஒரு போஸ்டர் பயங்கரமான பேசு பொருளா மாறிச்சு. அந்த போஸ்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, எந்த அரசியல் கட்சியும் முதல்ல மதுரையில தாங்க ஆரம்பிப்பாங்க. சங்கம் வளர்த்த மதுரையில நாங்க திரிசா நற்பணி மன்றத்தை ஆரம்பித்திருக்கிறோம் முதலாக அப்படின்னு திரிசா அவர்களுடைய பேர்ல ரசிகர் மன்றம் இல்ல, நற்பணி மன்றம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றையும், அதற்காகவே பல போஸ்டர்ஸ் மதுரை முழுக்க ஒட்டப்பட்டு பயங்கரமா வந்து வைப் பண்ணிருக்கிறாங்க டிவிகேவினுடைய தம்பிகள். பாருங்களேன். பாத்தீங்களா? ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருப்பீங்களே. அதுக்கெல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சா இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கேன். இதுல பிரகாஷ் தோழர், அதாவது நக்கீரன் பத்திரிகையில புலனாய்வு பத்திரிகையில வேலை பார்த்த பிரகாஷ், அவர் பல விஷயங்களை புலனாய்வு பண்றதுக்காக நிறைய சோர்ஸ்கள் வச்சிருப்பாரு. நிறைய அவருக்கு பழக்க வழக்கம் இருக்கு. நிறைய எங்க இருந்து எதெல்லாம் தகவல்களை சேகரிக்க முடியுமோ அதை எளிமையா அவரால் சேகரிக்கவும் முடியும். ஏன்னா அவரு ரொம்ப வருஷமா நக்கீரன்ல புலனாய்வு வேலையை செஞ்சவர். அவரை நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க, நெஞ்சே வலிச்சிருச்சுங்க. என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? அது வேற இதெல்லாம் நிறைய பேசுறாரு. அதுல ஒரு செய்தி அவர் சொல்லியிருந்தார். என்னன்னா, நெருக்கி கிட்டத்தட்ட 43 பேரை வேட்பாளர்களாக தேர்வு செய்ததே 2026 தேர்தலில் திரிசா அவர்கள் தானா. 43 பேரை, இதுல 36 பேர் ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்களாம். அதுல 6 பேரு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். நீங்க இது எவ்வளவு பெரிய பலம்னு யோசிச்சு பாருங்க. வெறும் 107 இடம் வச்சிருக்கிற, மற்றவங்க எல்லாம் வெளியிருந்த ஆதரவு அதெல்லாம் தூக்கிடுங்க. வெறும் 107 இடம். ஏன்னா இவர் 2 இடத்துல நின்று ஒரு இடத்த இப்போ எழுதி கொடுத்துட்டாரு. ஸோ 107 இடம். 107 இடத்துல 36 எம்எல்ஏனா நெருக்கி சரிபாதிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. 3ல கிட்டத்தட்ட 1.5 பகுதிக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. 1.25 பகுதிக்கு மேல வந்துட்டாங்க. நெருக்கி ஒரு பெரிய வலிமையான ஒரு தலைவராக, முடிவெடுக்கக்கூடிய ஒருவராக அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுல. அதனாலதான் தொடர்ந்து தைரியமா, அது விஜய் அவர்கள் என்னுடைய தோழர் அப்படின்னு கூடயே தெரியுறாங்க. தாவேகா என்கிற புதிய கட்சியானாலும் ஆட்சியை பிடிச்ச கட்சிய தன்னுடைய பலத்தால தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க திரிசா.
இதுல இருந்து அவங்க நேரடி அரசியலுக்குள்ள வரணும் என்ற காரணத்தினாலதான் எல்லாருமே மதுரை சென்டிமெண்டாவே அங்க கட்சி தொடங்குறது அப்படின்றது காலங்காலமா இருக்கிறது. எனவே அரசியலுக்குள்ள நுழைய போற திரிஷா அவர்கள் சென்டிமெண்டா அங்க ஒரு ரசிகர் மன்றத்தை அத நற்பணி மன்றம் சொல்லுங்க, நற்பணி மன்றத்தை உருவாக்கி அதுக்கு போஸ்டர் அடிச்சு தான் என்ட்ரியாக போறேன் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே அவங்க தெளிவா செயல்படுவாங்க. நீங்க கொடிப்பறத்துல வர்ற அந்த எம்பி இருக்காங்கல்ல, அவங்க தான் ஒரிஜினல் திரிஷாவை. ஏன் சொல்றேன்னா, நீங்க முதல்ல ஒரு நடிகையோடு அண்ணன் இருக்காரு இப்பெல்லாம் பேசப்பட்டது. ஆனா அதை உறுதிப்படுத்தினாங்க. அழகா வெளியே கூட்டிட்டு வந்து ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணி பயங்கரமா அதை தெளிவா படிப்படியா சின்ன சின்ன ஸ்டெப் மூலமா எல்லாரையும் உறுதிப்படுத்தினதோட பேச வச்சு அதை ஆமோதிக்க வச்சு அப்படித்தாண்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நின்னாங்க. ஸோ இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்து அறநிலையத்துறையில அறங்காவலர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த அறங்காவலர்களை தேர்வு செய்யறதற்கு ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. இந்த அறங்காவலர்கள் யார் தெரியுங்களா? ஒரு பெரிய கோயில ஒரு 10 லட்சத்துக்கு மேல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு கோயில்னு வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு ஒரு 5 பேர் கொண்ட அல்லது 3 பேர் கொண்ட ஒரு அறங்காவலர் குழு இருக்கும். அந்த அறங்காவலர் குழுல கண்டிப்பா ஒரு பெண் இருக்கணும். அதே போல கண்டிப்பா ஒரு பட்டியலின சகோதரரோ சகோதரியோ அல்லது ஒரு பழங்குடி சகோதரனோ இருக்கணும். இந்த 3 பேர்ல 2 பேர் இவங்க. சில இடங்கள்ல 5 பேர், பெரிய கோயிலா இருந்தா 5 பேருக்கு கொண்ட அறங்காவலர் குழு இருக்கும். இந்த அறங்காவலர் குழுவுடைய வேலை என்னன்னா, ஒட்டுமொத்த கோயிலையும் நிர்வகிக்கிறது. அதுல பூஜை, புனஸ்காரம், விழாக்கள், அங்க இருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. 2வது கோயில் சொத்தை பாதுகாப்பது, கண்காணிப்பது, அன்றாடம் வரவு செலவு பார்ப்பது, உண்டியல் அவங்க கையில தான் இருக்கும். இந்த நகை நட்டு எல்லாத்தையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து என்ன, இந்த பக்தர்கள்லாம் வர்றாங்க போறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் தீர்மானிக்கிற டிசைடிங் ஃபேக்டரா இருக்கக்கூடியவங்க தான் இந்த அறங்காவலர்கள். இப்போ உங்களுக்கு அறங்காவலர்னா யாருன்னு புரிஞ்சு போச்சு இல்லையா? இந்த அறங்காவலர்களை தேர்வு செய்யறதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அவங்க ஆன்மீகத்துல ஆழமான அறிவுடையவர்களாகவும், பொதுவாக இந்த சமூகத்தை எடை போடக்கூடிய திராணி உடையவர்களாகவும், சமூகத்தால் மதிப்புமிக்க ஒரு இடத்துல வைக்கப்பட்டவராகவும் இருக்கணும். அவர் மக்களுக்கான நல்லது செய்யக்கூடியவரா ஒருத்தரா இருக்கணும், அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர்களை கொண்ட ஒரு குழு தான் இந்த அறங்காவலர்களை எல்லாம் தேர்வு செய்வாங்க. அவங்க விண்ணப்பிப்பாங்க, இவங்க அதுல இருந்து தேர்வு செய்து அவங்கள வந்து பொறுப்புல உட்கார வைப்பாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இது மாறும். 3 வருஷம் தான் இருக்க முடியும். சில இடங்கள்ல 2 வருஷமும் இருக்கிறாங்க. ஆனா 3 வருஷம் அப்படின்றது ஒரு கான்கிரீட்டா அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் சூழல்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு அண்ணா வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அறங்காவலர் குழுவை தேர்வு செய்கிற கமிட்டி பேரை வெளியே போட்டிருக்காரு. அதுல யாரு அப்படின்னா, மயிலம் பொம்மாபுரம் ஆதீனம், மயிலம் முருகன் கோயில் இருக்கு, அது பாண்டிச்சேரிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில். அப்ப நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் அவர் பேரை பரிந்துரைத்திருக்க கூடும். அவர் தான் தலைவராய் இருக்காரு. ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் ராமநாதன், அவரே இருக்காரு. இன்னொருத்தவங்க பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் பேசுவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க யாருன்ற வரைக்கும் நமக்கு தெரியும், அது நமக்கு தேவையில்லாத. அவங்க சுமதி ஸ்ரீ அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஒரு RSS மென்டாலிட்டியில பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியும் அவங்கள. இவங்கெல்லாம் தாண்டி இவங்கெல்லாம் நிர்வாக குழுல இருக்கிறாங்க. மிக முக்கியமான 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் உங்களுக்கு அடையாளம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களே. 2 முக்கியமானவங்கள போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தவங்க அர்ச்சனா கல்பாத்தி அகோரம். எங்க கேட்ட மாதிரி இருக்கா? இவங்க ஒரு தயாரிப்பாளர். இவங்க ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, சில படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. அந்த படத்தை வந்து பல இடங்களில் விநியோகம் செய்யக்கூடிய ஒருத்தராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த பிகில் படம், கோட்டு இதெல்லாம் தயாரிச்சது இந்த அம்மா தான். அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் இந்த அம்மா தான் தயாரிக்கிறாங்க. மாஸ்டர், வாரிசு, லியோ போன்ற படங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இந்த அம்மா தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு நெருக்கமானவங்க யாருக்கு? திரிஷாவுக்கு. ஏன் நெருக்கமானவங்க அப்படின்னா, இந்த ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அண்ணனும் திரிஷா அவர்களும் போனாங்க இல்லையா, அது ஒரு கல்யாண வீட்டுக்கு. அங்கதானே மேடையில வச்சு ஒரே மாதிரி சந்தன கலர்ல பட்டு சிலை இதழையும் கட்டிட்டு போனதுல பெரிய விவாத பொருளாக அது மாற்றப்பட்டது தமிழ்நாட்டுல. அந்த இடம் யாருன்னா, இந்த கல்பாத்தி குரூப்புடைய திருமண வீடு. கல்பாத்தி குரூப்பே மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம், ஞாபகம் வச்சுக்கோங்க.
நீங்க நிறைய படங்கள்ல பார்க்கலாம். கல்பாத்தி அகோரம், கல்பாத்தி, அவங்க ஒரு 5-6 அண்ணன் இருக்கிறாங்க போல இருக்கு. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம நிறைய நினைச்சிருக்கோம், என்னடா அகோரம் எல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்னா அது ஒரு சாமி பேர் ஆரம்பிருக்கு அவங்க ஊர்ல. அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணு தான் இந்த அர்ச்சனா. இவங்க தான் திரிசாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. பல இடங்கள்ல திரிசாவுக்கு சாதகமான சூழல்களை உருவாக்குனவங்க. இதனால அந்த அம்மாவை தூக்கி போடு. அந்த அம்மாவை உள்ள போட்டாச்சு. நம்ம அண்ணன் வேல்முருகன் இருக்காருல, பாடகரு. அண்ணன் வேல்முருகன் குத்துப்பாட்டு ஆடினார்ல, எங்க தலைவடான்னு வாயா நீயும் அப்படின்னு அவரையும் போட்டு உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ மயிலம் பொம்மாபுரம் ஆதீனத்தை தவிர மற்ற யாரும் நேரடியான ஒரு ஆன்மீகத்தை கையில எடுத்து மக்களுக்காக களத்தில் நின்றவர்கள் இல்லை. ஒருத்தர் பேச்சாளர், ஒருத்தர் ரிட்டையர்டான ஜட்ஜு, ஒரு அம்மா சினிமா எடுக்கிறவங்க, இப்படி போகுது. ஒரு அண்ணன் பாட்டு பாடுறவர், இப்படி 4 பேரு பிளஸ் இவர் மயிலம் அந்த சாமியார் மடத்தினுடைய தலைவர். இதுதான் அவங்க தேர்வு செய்த குழு. ஆனா போன ஆட்சியில ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்த குழு என்ன தெரியுங்களா? தலைவரா யார போட்டாங்க தெரியுமா? அந்த அறங்காவலர்களை எல்லாம் தேர்வு செய்கிற அந்த கமிட்டியினுடைய தலைவரா போட்டது குன்றக்குடி அடிகளார். இன்னைக்கு இருக்கிற குன்றக்குடி அடிகளார், குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தான் அதனுடைய தலைவரா இருந்தார். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், சமூக நீதி பேசுகின்ற சாமியார் அவரு. இன்னும் சொல்ல போனா முதல்ல நம்ம ஊர்ல பயங்கரமான சுனாமி வந்து பேரழிவை நாம் சந்தித்த போது இவர் தான் அங்க போய் களத்துல நின்று அங்க பல சமூக சேர்ந்த வேலைகளை எல்லாம் செஞ்சவர். அவரு ஆக்சுவலா வந்து மடத்தினுடைய தலைவர்கள் பிணங்களை பார்க்க கூடாதுன்னு ஒரு வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் தான் நேரடியா போய் அங்க கடந்த உடம்பெல்லாம் எடுத்து அதெல்லாம் புதைக்கிற வேலையை பார்த்துட்டு அந்த மக்களுக்கு உதவி செஞ்சு பல வேலைகள் பார்த்தவர் இந்த பொன்னம்பல அடிகள். இவர் ஒரு பக்கம், இவர் தான் தலைவர். சத்தியவேல் முருகனார் ஐயா, அவரு ஒரு முருக பக்தர் மட்டும் கிடையாதுங்க, கடுமையான முருக பக்தர், ஏராளமா வாசிக்கக்கூடியவர், ரிசர்ச் பண்ண ஒருத்தர். இவர் 4 வேதங்களையும் அங்க வடமொழியிலே படிச்சோம்னு வச்சுங்க. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த ஆகம விதின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆகம விதிகளை தேடி 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 அலைஞ்சு பல புத்தகங்களை எடுத்து ஆகம விதிகள் குறித்து தெளிவா அடிச்சு பேசுவார் சத்தியவேல் முருகனார் ஐயா. இன்னொருத்தர் சுகி சிவம் ஐயா, அவரை பத்தி நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த 3 பேருமே எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு 20 வருஷமா பழக்கமா இருக்கிறவங்க, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஐயாக்கள் தான் இந்த 3 பேருமே. அப்ப இவங்க பக்தியோடும் சமூகம் சார்ந்தும் வேதங்கள் சார்ந்தும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க. இவங்க ஒரு அறங்காவலருக்கான ஒரு பெரிய பட்டியலை கொண்டு வர்றாங்கன்னா அதுல குறைந்தபட்சமாக இந்த கோயில் சார்ந்த புரிதலும் இந்த சமயம் சார்ந்த இந்து சமயம் சார்ந்த புரிதலும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த கும்பல் வழக்கம் போலதான் நம்ம அண்ணன் ஜோசியருக்கு பதவி கொடுத்தார்ல அரசியல் தலைமை, அது மாதிரிதான் இதுவும். அப்போ இவங்களுக்கு பரிதாபத்திற்குரியவங்களா இருக்கிறாங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு மதத்தினுடைய செயல் திட்டங்கள்லயும் உங்க ஆளுகள் தான் போடணும். எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டுல ஒன்னும் விளங்காம ஆக்கிட்டாங்க.